சார் அப்படியே அந்த இசான் கிசான் கொஞ்சம் வருவாப்புல. அவருக்கு மட்டும் ஒரு 2 ஓவர் குடுங்க. பேட்டிங் பண்ணுவாரு. இசான் கிசானுக்கு 2 ஓவரா? எதுக்கு? அவர் தான் சார் இப்போ புதுசா அந்த இவருக்கு வேற அடிபட்டுருக்குல்ல. அதனால அவருக்கு பதிலா இசான் கிசான் தான் வருது. அவர் கொஞ்சம் ஓவர் குடுங்க. பேட்டிங் பண்ணுவாரு. முடிஞ்சா கொஞ்சம் பவுலிங் குடுங்க. பவுலிங்கா? இசான் கிசானுக்கு பவுலிங்க்கு சம்மந்தமே இல்லையா? குடுங்க சார் பார்த்துப்போம். அப்படின்னு இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காரு. இசான் கிசான் தான் வந்து நம்பர் 3ல அடிபட்டு வெளியே போன திலக் வர்மாக்கு பதிலாக வரப்போனவர். என்னங்க ஸ்ரேயஸ் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் விளையாட வாய்ப்பு இல்லையா? இல்ல ஸ்ரேயஸ் ஐயரை விட வந்துட்டு இப்ப ஃபார்ம்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இசான் கிசான். இப்ப பாருங்க 2020 வேர்ல்டு கப்பா. அதான் சார் இந்த இது நடந்துச்சுல ஒண்ணு. என்ன சார் எனக்கு புரியலையே நீங்க அதுல விளையாடுனதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுல அடிச்சாரு, அதுல போனாரு, வந்தாரு பாத்தீங்களா நீங்க? அதனால இசான் கிசான் தான் ஆடப்படாது. இன்னொன்னு லெஃப்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வரணும் சார். சும்மா கிடையாது. எல்லா நேரமும் நீங்க ஒன்றும் லெஃப்ட் ரீப்ளேஸ் நான் பார்த்ததே கிடையாது. எதுக்கு இன்னைக்கு மட்டும் அப்படின்னா இல்ல அது வந்து இப்ப நீங்க கொண்டக்கா பேசுறீங்க. உங்களை நான் பிசிசிஐ கோத்து விட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்கறாங்க. என்னடா நடக்குது? முதல்ல ஸ்ரேயஸ் ஐயருங்கிறவர் வந்துட்டு IPL 2025 சூப்பரா விளையாடினாரு. அவருக்கு வாய்ப்பை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். சரி வாய்ப்பு தானே, சரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் அவருக்கு இன்ஜுரி நடந்ததுனால பார்த்தீங்கன்னா, பாருங்க தம்பி எங்களுக்கு அவர் கொடுக்கணும்னு மனசு இருக்கு தம்பி, பட் என்ன பண்றது நீங்க பாருங்க இன்ஜுரி ஆகி போயிருச்சு அப்படின்னாங்க. இன்னைக்கு எதுக்கு இஷான் கிஷானுக்கு இவ்வளவு அவசரமா ஒரு நம்பர் 3 ஸ்லாட்டு? இத்தனை வருஷமா இன்டர்நேஷனல் அரேனா பக்கமே காணும். 100 போட்டிருக்கிறாரு. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சூப்பரான ஆட்டங்கள் எல்லாம் காட்டியிருந்திருக்காரு. பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பெரிய கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்காம வெளியே காணாம போனவர் இப்ப திடீர்னு உள்ள வரதுக்கு காரணம் உனக்கு சுப்மன் கில்லு, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான் இந்த கும்பல்ல என்ன திடீர்னு இப்ப விடுதி எட்டி பாக்குறாரு இன்னைக்கு அவர் அப்படின்றதான் வந்து என்னுடைய கேள்வி இன்னைக்கு. இதுலயும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயரை விட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்றதுதான் இன்னும் மோசமான ஒரு மேட்டர். அந்த அடி அடிச்சுக்கிறாரு 2025 IPL அந்த அடி சும்மா கிடையாது. 160 170 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். அவர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல. இன்னும் எந்தெந்த பொசிஷனுக்குலாம் இந்த மாதிரி உனக்கு கூத்தாட்டம் ஆட போறானுங்க அப்படின்றது வந்து புரியாத புதிராகத்தான் இருக்குது. ரோஹித் சர்மா இல்லையா, விராட் கோலி இல்லையா, ஆடத்தராமாப்ல இன்னைக்கு வேட்டைய நம்ம இஷ்டத்துக்கு தாண்டா ஸ்குவாடு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை இவங்க பண்றாங்க. பவுலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்குலாம் வந்து அடி வாங்க போகுதுன்னு தெரியல. இப்போ வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றனால வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் வேற என்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர போறாங்க, உங்களுடைய காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் டு பி வெரி ஹானஸ்ட் வந்துட்டு இப்போ ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தது பாத்தீங்கன்னா திலக் வர்மாக்கு பதிலாக வந்துட்டு இஷான் கிஷன் அண்ட் நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ரவி பிஷ்னாய் வந்திருக்காரு. ரவி பிஷ்னாய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்து ஒரு நல்ல இது பண்ணியிருக்காரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆசைப்படலாம், பட் ஆனா அவர் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாராங்கிறது தான் கேள்வி. ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தியை மிஞ்சி கொண்டு வர முடியுமா உள்ளுக்குள்ள? இல்ல வருண் சக்கரவர்த்தியும் வேணும், ரவி பிஷ்னாயும் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்களுக்குமே பேட்டிங் பெருசா வராதுங்கிற மாதிரிலாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. பவுலிங் போடணும், ஆனா வந்து வாஷிங்டன் சுந்தர் மாதிரியோ, ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரியோ, இல்ல வந்து ரவீந்திர ஜடேஜா மாதிரியோ எனக்கு பேட்டிங்கும் பண்ண தெரிஞ்ச பவுலர் தான் வேணும் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு பிஷ்னாய்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு இடம் தான். இப்படிதான் போக போகுது. பட் இந்த பிளேயிங் லெவன்ல என்ன போகுது இஷான் கிஷான் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருக்கும். உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரா நான் வந்து பாக்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.